நிலா குட்டி, டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பாம இருக்க? கிளம்பு, நான் உன்னை போய் விடுறேன். ஏன் நிலா சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? ஆன்ட்டி, உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு சண்டே, ஸ்கூல் லீவு. ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். சரி, ஓகே. நாளைக்கு மண்டே தானே? நாளையில இருந்து உனக்கு ஸ்கூல் இருக்கும்ல, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். சரியா? பிரியா, நேத்து ஒரு நாள் உன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன். அதுக்காக நீ டெய்லி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு 1008 வேலை இருக்கும். ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில என்னால வர முடியாத ஒரு டைம்ல நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்ப ஹெல்ப் பண்ணு போதும். ஏன் விஜி, அப்படி என்ன எனக்கு முக்கியமான வேலை இருக்க போகுது? ஒரு வேலையும் கிடையாது. லேப்டாப் முன்னாடி உட்காந்து HR சமாளிக்கிறது தான் என் வேலை. நிலாவை கூட்டிட்டு வர்றது என்னோட கடமை. அத நான் செய்யறேன். என்ன நீ வேணான்னு மட்டும் சொல்லி தடுக்காத. நீ உன் கடையில இருக்கிற வேலையை மட்டும் பாரு. வா பிரியா, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுறியா? இல்லம்மா, பரவாயில்லம்மா. வீட்ல நான் தோசை ஊத்திருக்கேன். விஜி, உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் வீடு கொஞ்சம் பிரகாசமா இருக்குல்ல? நீயும் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பல்ல? காலையில கோலம் போடும்போது அம்மா சொன்னாங்க நீ தூங்கிட்டு இருக்கேன்னு. பாரு, அவங்க வந்ததுக்கு அப்புறமா உன் வேலையில பாதி எடுத்து அவங்க செய்யறதால உனக்கு பாரம் கம்மியான மாதிரி இருக்குல்ல? அதனாலதான் சொல்றாங்க வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருக்கணும்னு. பிரியா, அவங்களுக்கு நீ பப்ளிசிட்டி போஸ்டர் ஓட்டினதெல்லாம் போதும். ஐயோ இல்ல விஜய், நான் உண்மையதான் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க அம்மா கூட நான் இருந்தப்ப என்னை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க. எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. காலையில காஃபி குடிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் பெட்ஷீட் போத்துற வரைக்கும் எங்க அம்மா தான் செய்வாங்க. அப்படி கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் செய்யறது கஷ்டம் தெரிஞ்சது. எல்லாம் ஓகே தான் பிரியா, ஆனா நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கணும்ல. எல்லா டைமும் எல்லாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாதுல. அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா இப்போ உன் அம்மாவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கோம்ல? தெரிஞ்சோ தெரியாத மாதிரி தான் இருப்ப நீனு. ஏன்னா அவங்க மேல உனக்கு கோவம்ல. இவங்க பாட்டுக்காங்க சண்டையை போட்டுட்டு இங்க வந்துட்டாங்க. ஆனா அந்த லாவண்யா இந்நேரம் என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்களோ யாருக்கு தெரியும்? அவ என்ன ஆட்டம் ஆனா எனக்கு என்ன? நான் என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏங்க, உங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போனது போனதாவே இருக்கட்டும். திரும்ப அவங்கள போய் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு கால்ல விழுந்து கூட்டிட்டு வரணும்னு மட்டும் நினைச்சீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். லாவண்யா, நீ என்னை பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. நான் அப்படிலாம் ஒன்றும் இறங்கியெல்லாம் போக மாட்டேன். ஓரளவுக்கு தான். எல்லாரும் சும்மா அவங்கள கெஞ்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோயேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை இப்படி விட்டாதான் நம்ம அருமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ தூரம் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியும் வீட்டை விட்டு அவங்க பைய தூக்கிட்டு ஓடி இருக்காங்கன்னா நான் எதுக்கு போய் அவங்களை கூப்பிடணும்? கண்டிப்பா கூப்பிட மாட்டேன். உங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட நன்றின்றதே கிடையாது. ஓடி போன அந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவ்ளோ நாள் அவங்கள நல்லா பாத்துட்டு இருந்தவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு எகத்தால இருக்கும்? போகட்டும். திரும்ப வந்தாங்கன்னா உள்ள சேர்க்கவே மாட்டேன். அண்ணி, அம்மா வரமாட்டாங்க அண்ணி, கவலைப்படாதீங்க. ஓஹோ, உங்க அம்மா பத்தி சொன்னோனே உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? உங்க அம்மாக்கு விஜய் மேல பாசம், உனக்கு உங்க அம்மா மேல பாசமோ? ஐயோ அண்ணி, அம்மா போகும்போது இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுதான் சொல்ல வந்தேன் நானு. வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த 3 வேளை சோத்துக்காக பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கு.